இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பாதஹஸ்தாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். பெயர் விளக்கம். பாதஹஸ்தாசனம் என்ற சொல்லை பிரித்தால் பாதம், ஹஸ்தம், ஆசனம். பாதம் என்றால் கால்கள், ஹஸ்தம் என்றால் கைகள், ஆசனம் என்றால் இருக்கும் நிலை அமைப்பு. இதனை நின்று கொண்டே செய்யும் பச்சிமோத்தாசனம் என்றும் கூறுவதுண்டு. செயல்முறை: உடலை விரைப்பாக வைத்து மார்பினை உயர்த்தி கால்களை சேர்த்து வைத்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். தலைக்கு மேல் கைகள் இரண்டையும் உயர்த்தி இடுப்பை முன்புறமாக வளைத்து முன் பாதங்களை தொடுவதற்காக குனிய வேண்டும். குனிந்து கட்டை விரல்களையும் பிடித்து கொள்வதோடு அல்லாமல் மேலும் குனிய வேண்டும். இரண்டு கைகளுக்கிடையிலும் முகம் மேலும் தாழ்ந்து குனிந்து முழங்கால்களை மடக்காமல் முகமானது முழங்கால்களை தொடுவது போல வைக்க வேண்டும். குறைந்தது 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே நிற்கலாம். மீண்டும் கைகளை உயர்த்தும் போது காதின் தொடர்பு அகற்றாமலேயே கைகளை உயர்த்த வேண்டும். பலன்கள்: முதுகு தசைகள் நன்றாக இலகுவாக்கப்பட்டு பலம் பெறும். அடிவயிற்று உறுப்புகள் அழுத்தப்பட்டு புத்துணர்வு பெறும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். நீரிழிவு, மலட்டுத்தன்மை, வயிற்றுவலி, அஜீரணம், தலைவலி, மூலக்கடுப்பு, இடுப்பு வலி, நரம்பு பலவீனம், இரத்த வியாதி, பசியின்மை, மலேரியா, கட்டி, பித்த சோகை, வாதங்கள், பெண்கள் மாதவிடாய் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். இளமை உண்டாகும்.